வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது ஒரு மினி தட்டை ரவா மைதா எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல கிறிஸ்பாக ரொம்ப ஈஸியாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் ரவை, இதை நல்லா சிவக்க வறுத்துடுவோம். இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். ரவை வறுத்து எடுத்த பிறகு அதே அளவு 1/4 கப் மைதா மாவு, இதை லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு இதையும் நல்லா நம்ம சிவக்க வறுத்துறணும். அடுப்பு லோவாகவே எரியணும், வேகமாக எரியக்கூடாது. மாவு கருகிடாமல் நிதானமாக இதையும் வறுத்து அந்த ரவையோட கலந்துக்கலாம். ரவையும் மைதா மாவும் வறுத்து ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டோம். அதுக்கப்புறம் 1/4 கப் அரிசி மாவு, இதை நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கு, அதை இதோட சேர்த்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் வாசத்துக்கு, மிளகாய்த்தூள் அல்லது நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம எந்த ஆயிலில் சுடுறோமோ அதே ஆயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புட்டு பதத்துக்கு பிடிக்கிற அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி இதில் ஊற்றி கலந்துக்கணும். இதுக்கு ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் இந்த அளவுக்கு தேவைப்படும். 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த ஆயிலை நல்லா சூடுபடுத்திடுவோம். சூடான பிறகு மாவில் விட்டு பிசறுவோம். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் விட்டாச்சு. இதில் விட்டுருவோம். இதை விட்டுட்டு இதை நல்லா மாவு இந்த அளவுக்கு மாவு நல்லா ஆயில் கோட்டடாக இருக்கணும். இப்படி பிடிச்சா பிடிக்கணும், குதித்துக்கிட்டால் விடணும். இந்த அளவுக்கு ஆயில் நீங்கள் சேர்க்கணும். இந்த மெஷர்மெண்ட்டு 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் ரவை, 1/4 கப் அரிசிக்கு நான் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணி விட்டுருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் கெட்டி மாவாக பிசையணும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இப்போது இந்த மாதிரி இருக்கணுமா, இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். வச்சுட்டு தட்டையாக செய்யலாம். சீரான ஒரே அளவு மாவு உருண்டைகளாக போட்டுட்டு இதை நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி நமக்கு தேவையான ஓரளவுக்கு மினிமம் சின்ன சைஸாகவே, ரொம்ப மெல்லிஸ் இல்லாமல் ரொம்ப தடிமனும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சு இப்படி வச்சுடுவோம். இதை காஞ்ச எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் எரியட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சோடனே இது போட்டு நல்லா ஒரு பக்கம் செவந்தோடனே மறுபக்கம் திருப்பி விட்டுட்டு எடுத்துடணும். பாருங்கள், இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டேன். இப்படி நுரையெல்லாம் வதங்கின பிறகு நல்லா செவந்த பிறகு இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்துருவோம். இதுதான் ரவா மினி தட்டை. நல்ல பொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரவா மினி தட்டை நல்ல பொறுப்பாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயோடு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யும்போது நீங்கள் மாவில் எண்ணெய் சேர்த்துட்டு பெசரிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைங்க. ஒரு சமயம் நீங்கள் தட்டை செய்யும் பொழுது கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டு தட்டிக்கலாம், அல்லது எண்ணெய் கையில் தொட்டு தட்டிக்கலாம். அந்த அளவுக்கு சேர்த்து செய்து பாருங்கள். தட்டையை ரொம்ப தடிமனாக தட்டக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் தட்டக்கூடாது. மீடியமாக தட்டி பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்ல பொறுப்பாக இருக்கும். இந்த சுவையான தட்டையை செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.